வடிவேலுவ நாங்க மாமாவ தான் பார்த்தோம். ஆனா, அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் சமீபத்து பேட்டியில சொல்லியிருக்காரு. நடிகர் வடிவேலு குறித்து கேட்ட கேள்விக்கு சிரிச்சபடி அவர் கொடுத்த பதில், வடிவேலு சாருக்கு ஆரம்பத்துல இருந்து அப்பா உதவி செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய திறமையால அவர் முன்னுக்கு வந்தாலும், ஒரு கட்டத்துல அப்பாவ விமர்சித்து பேசினது ரொம்பவுமே தவறு அப்படின்னு தோணுச்சு. எங்களுக்கு ரொம்பவுமே வருத்தமா இருந்தது. நாங்க அவரை எப்போதுமே மாமாவ தான் நினைச்சோம். ஏன்னா எப்பயுமே நல்லா தான் பேசுவாரு, பழகுவாரு. இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. வடிவேலு சார் இப்படி பேசிட்டாரு அப்படின்னதும் அப்பா முதல்ல வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறமா சரி அவன் நிலைமை எப்படியோ அதனால அவன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு விட்டுட்டாரு. எங்களையும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க நினைக்கவே இல்லை. என்னுடைய திரைப்படத்துல கூட அவரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா பல தடவை யோசிச்சிருக்காங்க. ஆனா அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் பத்தி சொல்லும் போது, விஜய்க்கும் எங்க அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய கடின உழைப்பால இப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை திரைப்படத்துக்குடைய எந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு கூப்பிட ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அவருடைய பிஸி ஷெட்யூல் எனக்கு தெரியும். கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவாரு. ஆனா நான் கூப்பிடாம தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.